எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு அயில மீன் தான் வாங்கியிருக்கோம். எப்படி மீன் குழம்பு பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மசாலா அரைச்சி தான் மீன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அயில மீன் வச்சு தான் மீன் குழம்பு பண்ண போகிறோம். இந்த மீன் குழம்பு மசாலா அரைச்சி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 1/4 மூடி தேங்காய், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இதெல்லாம் போட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் அரைச்சி குழம்புல சேர்த்துக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்காக தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1½ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு சேர்த்துருக்கோம். தக்காளி ஒரு 2½ தக்காளி சேர்க்கறனால புளி இவ்வளோ சேர்த்தா போதும். நம்ம இப்போது நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சாச்சுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம மீன் குழம்புக்கு மசாலா வதக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது போட்டுடலாம். இவ்வளோ வதங்கினா போதும். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக மட்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா போதும். இதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா வதக்கணும்னு தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கிடலாம். மசாலா அரைக்க தானே போகிறோம், அதனால் மொத்தமாக போட்டு அரைச்சா போதும். நம்ம தேங்காய் பீஸாக போட்டு வதக்க வேணாம். லைட்டாக அரைச்சிட்டு போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்படியே பீஸாக போட்டு நம்ம வதக்கி அரைச்சோன்னா அப்புறம் அரைக்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இப்போ லைட்டாக மிக்சியில் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவை இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் ஊற்றி போட்டுக்கலாம். நம்ம இப்போ அந்த தேங்காவை அரைச்சி வச்சோங்க. லைட்டாக அரைச்சி போட்டால் மசாலா அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். துருவி போட்டுக்கலாம், இல்லை அரைச்சி போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிடுவோம். சிம்மில் வச்சு வதக்குங்க, அடி பிடிச்சிடும் கொஞ்சம். இந்த மசாலாலையே இப்போ நம்ம வெங்காய தக்காளி இந்த வதக்குறோம்ல, அதுலேயே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இது மட்டும் தான், வேறு எதுவும் சேர்க்க வேணாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். போதுங்க, இவ்வளோ வதங்கினா போதும். ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். நம்ம இப்போ வதக்கணும்ல, அந்த மசாலா ஆற வச்சுருக்கோங்க. அது ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. சட்டி சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, கரிஞ்சால் கசக்கும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடும். மீன் குழம்புக்குள்ள வெங்காயம்லாம் நல்லா வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதக்கி வரட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு. வச்சு நம்ம இப்போது மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நம்ம அப்படியே குழம்பு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அப்படியே சேர்த்தாச்சு குழம்பு வதக்கி அரைக்கிறதுக்கு. மொத்தம் 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 kg மீனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், இவ்வளோ தான் அந்த குழம்புல சேர்க்கணும். இதுக்கப்புறம் வேறு எதுவும் தேவையில்லை. இப்போது நம்ம மசாலா அரைச்சாச்சுங்க. இப்போ ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும் ரொம்ப. அந்த மசாலாலாம் ஊற்றணும் இல்லைங்க, அது நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு இப்போ புளி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே மீன் போட்டு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மீனெல்லாம் சேர்த்துடலாம். மீனெல்லாம் சேர்த்தாச்சு. ரொம்ப கரண்டியை விட்டு இது பண்ண வேணாம், லைட்டாக மட்டும் அமைக்க விடலாம். மீன் குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டில் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம் இதோட. இது மாதிரி நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நம்மளோட மீன் குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.